அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். முதல் கேள்வி பாருங்க. குடியரசுத் தலைவர் உலக தமிழ் மாநாட்டினை தொடங்கி வைத்தார். இது எவ்வகை தொடர்? இதை நீங்க பார்த்தவனே கண்டுபிடிச்சிருவீங்க. இது செய்வினை தொடர். உலக தமிழ் மாநாட்டினை குடியரசுத் தலைவர் தொடங்கி வைத்தாருங்கிறது செய்வினை தொடராகும். சிறுகுடி என்பது எத்திணைக்குரிய ஊர். சிறுகுடிங்கிறது பார்த்தீங்கன்னா குறிஞ்சி திணைக்குரிய ஊர் சிறுகுடியாகும். அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மறந்தளிர் தற்று. இத்தொடரில் பயின்று வரும் அணி எந்த அணி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இத்தொடரில் பயின்று வந்துள்ள அணி பார்த்தீங்கன்னா இல்பொருள் ஓமையணி. அதாவது இல்லாத ஒன்றை நம்ம ஓமையா சொல்றதுதான் இல்பொருள் ஓமையணி என அழைக்கப்படுகிறது. கீழ் காண்பவற்றுள் சந்தி பிழையற்ற தொடர். அதாவது ஏழைகளுக்கு பொருள் பெறாமல் வாதாடி நீதி பெற்று தந்தார். மாறன் 10ஆம் வகுப்பு படிக்கிறான். திரைப்படம் மக்களை தன்பால் ஈர்த்து கட்டி போட வல்லது. இதில் பெண்களுக்கு கிடைக்க வேண்டியவை பெண் கல்வி, பெண்ணுரிமை, சொத்துரிமை. இதில் பார்த்தீங்கன்னா சந்தி பிழையற்ற தொடர். மாறன் 10ஆம் வகுப்பு படிக்கிறான்ங்கிறது சரியான விடை. இதில் கொடுக்கப்பட்டதில் பண்பு தொகை அல்லாதவை எதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் ஆப்ஷனில் பாருங்க, ஆன்சர் கரெக்டு தான். பண்பு தொகை அல்லாதது பார்த்தீங்கன்னா சுடரொளி அப்படிங்கிறது பண்பு தொகை அல்லாத ஒன்றாகும். இன்னா சொல் என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல். இன்னா சொல்னா அதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல் இனிய சொல்லுங்கிறது சரியான விடை. வலுவு சொல்லற்ற தொடர் எது? வலுவு சொல் அதாவது கதவை நன்றாக தாப்பால் போடவில்லை. ஆப்ஷன் அப்படி பார்த்தீங்கன்னாவே கதவை நன்றாக தாழ்பால் போடவில்லைங்கிறது சரியான விடையாகும். செய்யுள் அடிகளை முன்பின்னாக மாற்றினாலும் பொருளும் ஓசையும் சிதையாமல் வருவது எந்த வகை பொருள்கோள்னு கேட்டிருக்காங்க. கொடுக்கப்பட்ட ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா அடிமறி மாற்று பொருள்கோள் தான் சரியான விடை. இதில் அடிகளை முன்னாடி பின்னாடி மாற்றினாலும் பொருளும் ஓசையும் சிதையாமல் வருவது அடிமறி மாற்று பொருள்கோளாகும். பிறமொழி சொல்லற்ற தொடர் எது? நீங்க ஆப்ஷன்ல பாருங்க. கண்ணன் அம்மாவிடம் உத்தரவு. அதேவே நாளுக்கு நாள் விஞ்ஞானம் வளர்ந்து வருகிறது. கண்ணன் தேநீர் கடைக்கு சென்றான். அதான் சரியான விடை. இதுல அலங்காரம் செய்திருந்தால் இதெல்லாம் பிறமொழி சொல். அப்போ கண்ணன் தேநீர் கடைக்கு சென்றான்ங்கிறது சரியான விடையாகும். வெளிப்படையாக தெரியும் பொருளோடு பிரிதொரு பொருள் புலப்படுமாறு அமைப்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. வெளிப்படையாக தெரியும் பொருளோடு பிரிதொரு பொருள் புலப்படுமாறு அமைப்பது உள்ளுரை அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்த ஒன்று ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எந்த தொடர்? இதுல ஆப்ஷன் அப்படி பாருங்க. தமிழர்கள் அரபு நாட்டுடனும் யவன நாட்டுடனும் வாணிக தொடர்பு கொண்டிருந்தனர். அதாவது சித்த மருத்துவத்தை 14 சித்தர்கள் வளர்த்தாருங்கிறது தவறு. தமிழர்களின் வாழ்வில் இசை சிறந்த இடத்தை பெற்றிருந்தன. இயங்குறு படங்களை குழந்தைகள் விரும்பி பார்க்கின்றது. இதெல்லாம் பிழையான தொடர். பிழையற்ற தொடருங்கிறது ஆப்ஷன் ஏ ஆகும். தண்டமிழ் ஆசான் என்று இளங்கோவடிகளால் பாராட்டப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சீத்தலை சாத்தனாருங்கிறது சரியான விடையாகும். சேக்கிலாரின் இயற்பெயர் என்ன? சேக்கிலாரோட பெரிய புராணத்தை இயற்றிய சேக்கிலாரின் இயற்பெயர் அருண்மொழி தேவருங்கிறது சரியான விடையாகும். குறுந்தொகை பாடலின் அடிவரையறை. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 8 தொகை நூல்களில் அடிவரையறை ரொம்ப முக்கியம். குறுந்தொகை பாடல்களின் அடிவரையறை என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 அடி சிறுமை 8 அடி பேரலை பெருமை கொண்டது குறுந்தொகை பாடலாகும். சேதாரம் இல்லாமல் நகை செய்ய முடியாது, சிலரேனும் மடியாமல் பகை வெல்ல முடியாது என்னும் உரைவீச்சுக்கு சொந்தக்காரர் யார்? இதற்கு சாலை இளந்தரியன். அவர் தான் சேதாரம் இல்லாமல் நகை செய்ய முடியாது, சிலரேனும் மடியாமல் பகை வெல்ல முடியாது என்று உரைவீச்சுக்கு சொந்தக்காரர் ஆவார். கீழ்காணும் சொற்களில் சூரியன் என்னும் பொருள் குறிக்காத சொல். இதில் பார்த்தீங்கன்னா ஞாயிறு, பகலவன், ஆதவன் எல்லாம் சூரியனை குறிக்கும். பிரம்மன்கிறது சூரியனை குறிக்காத சொல்லாகும். திருக்குறளுக்கு வழங்கப்படாத சிறப்பு பெயர் பொய்யாமொழி, உத்தரவேதம், தமிழ்மறை. இதெல்லாம் திருக்குறளுக்கு வழங்கக்கூடிய பெயர்கள். ஆதிகாவியம்ங்கிறது தவறான ஒன்றாகும். அடுத்தது அடவீனா என்ன, நவ்வீனா என்ன,
இது நம்ம ஈஸியாக பார்த்தவொடனே புரிஞ்சிருக்க முடியும். அடவினா காடு, நவ்வீனா மானு, விசும்புன்னா வானம், குருசுன்னா சிலுவை. ஆன்சர் கரெக்டு தான். ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான விடை. அடவி காடு, நவ்வி மான், விசும்பு வானம், குருசுங்கிறது சிலுவையை குறிக்கும். தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என்பது உன் நெறியாக இருக்கட்டும். இக்கடித வரிகள், இதில் கடித இலக்கியத்தில் இது ஒரு முக்கியமான கேள்வி. தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து அப்படின்னு அந்த கடித வரியை ஏற்றியவர் மு வரதராசனார் ஆவார். பொருந்தா சொல்லை கண்டறிதல், இதில் காலதர், சன்னல், சாளரம், கொட்டில்கள் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்ட ஆப்ஷனில் பொருந்தாத சொல். உரிய சொல்லால் நிரப்புக. செய்க பொருளை டேஸ் செருக்கருக்கும் எத்தனிய கூறியதில், எகதனிர் கூறியதில். இதில் என்ன வந்து அந்த கோடிட்ட இடத்துக்கு வரும். ஆன்சர் கரெக்டு தான். செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எகதனிர் கூறியதில் அப்படிங்கிறது ஆப்ஷன் டி சரியான விடை. இசை பண்ணும் இசையமைத்தவர் பெயரும் குறிக்கப்பட்டுள்ள தமிழ் இலக்கியம் எது? இசை பண்ணும் இசையமைத்தவர் பெயரும் குறிப்பிடப்பட்டுள்ள தமிழ் இலக்கியம் பரிபாடல்ங்கிறது சரியான விடை. நெடியோன் குன்றம் என பெறுவது எது? திருவேங்கடமலை தான் நெடியோன் குன்றம் என அழைக்கப்படுகிறது. உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றி. இப்பாடல் இடம்பெறும் நூல் எந்த நூல்? இது வந்து அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்விதான். புறநானூறுல தான் இந்த வரி, அதாவது உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே என்ற வரி இடம்பெற்றுள்ளது. நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யல், இதனை கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இளங்கோவடிகள்ங்கிறது சரியான விடையாகும். சிங்கவள்ளி என்ற சொல் எச்செடியை குறிக்கும். சிங்கவள்ளின்னு நம்ம எதை அழைப்போம்னா தூதுவளைய அழைப்போம். ஆப்ஷன் டி வந்து சரியான விடை. தாதுகு சோலைதோறும் சண்பக காடுதோறும், இதுல தாது என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. தாது என்பதன் பொருள் மகரந்தத்தை குறிக்கும். அற்குற்ற குளர்க்கு நாற்றம் இல்லையே இவ்வடியில் அல் அப்படின்னா அதனுடைய எதிர்ச்சொல் என்ன? அல்னா என்ன குறிக்கும்? இரவை குறிக்கும். அதனுடைய எதிர்ச்சொல் பார்த்தீங்கன்னா பகல்ங்கிறது சரியான விடையாகும். 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி, அதுவே நம்மொழி அப்படின்னு கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவநேய பாவாணருங்கிறது சரியான விடை. கரிசலாங்கண்ணியின் சிறப்பு பெயர் என்ன? கரிசலாங்கண்ணியின் கொடுக்கப்பட்ட ஆப்ஷனில் சிறப்பு பெயர் குமரினா கற்றாழையை குறிக்கும். பிருங்கராசம்ங்கிறது கரிசலாங்கண்ணியின் சிறப்பு பெயராகும். தென் தமிழ் தெய்வ பரணி என்று கலிங்கத்து பரணியை புகழ்ந்தவர் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம பார்த்துட்டே வந்த கேள்விதான். ஒட்டக்கூத்தர் ஆவார். 1876 2003 ஆகிய ஆண்டுகளில் முதுமக்கள் தாளிகள் கண்டுபிடிக்கப்பட்ட ஊர் எந்த ஊருன்னு பார்த்தீங்கன்னா ஆதிச்ச நல்லூர் ஆகும். எழுவர் பூண்ட ஈகை சென்னுகம் சிறுபானாற்றுப்படை வரி கடையேழு வள்ளல்களுக்கு பிறகு வள்ளன்மையை கொண்டவனாக யாரை கூறுகிறது? கடையேழு வள்ளலுக்கு பிறகு வள்ளல் தன்மையை கொண்டவனாக நல்லிய கோடானை குறிக்கிறது. ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. நீலமணி மிடற்று ஒருவன் போல மண்ணுக பெருமணியே, இவ்வாறு ஔவையாரால் பாடப்பட்ட மன்னன் எந்த மன்னன்? ஔவையார்னு பார்த்தீங்கன்னாவே என்ன வருவார்? அதியமான் நெடுமான் அஞ்சி ஆவார். பெண்களின் பருவங்களில் மங்கை பருவத்திற்குரிய வயது வரம்பு, மங்கை பருவத்திற்குரிய வயது வரம்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் பேதை பெதுமை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிளம் என்னும் சொல்லுவோம். இதில் அந்த வயது வரம்புகளில் கண்டிப்பாக பார்த்து வச்சுங்க. கீழ்கண்டவற்றுள் பாஞ்சாலி சபதத்திற்குரிய உட்பிரிவு, பாஞ்சாலி சபதத்தில் 5 சருக்கங்கள் 412 பாடல்கள் உள்ளன. கடற்பயணத்தின் சிறப்பை அதை விளக்கும் நூலோடு விளைந்த முதிர்ந்த விழுமுத்து, பொன்னுக்கு ஈடாக மிளகு ஏற்றுமதி, காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தின், கட்டுத்தறியில் கட்டிய யானை அசைவது. இதற்கு ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. விளைந்த முதிர்ந்த விழுமுத்து மதுரை காஞ்சி, பொன்னுக்கு ஈடாக மிளகு ஏற்றுமதி அகநானூறு, காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினர் புறநானூறு, கட்டுத்தறியில் கட்டிய யானை அசைவது போல் நாவாய் அசைந்தது பட்டினப்பாலை.
ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. திவ்ய கவி என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிள்ளை பெருமாள் ஐயங்காறு தான் திவ்ய கவி என்று அழைக்கப்படுகிறார். சிறை தண்டனைக்காக நீ வருந்துகிறாயா என்று கேட்டார் காந்தியடிகள். அப்பெண் இல்லை இல்லை, மீண்டும் சிறை செல்ல தயார் என்று கூறினார். அந்த பெண் யாருன்னு பார்த்தீங்கன்னா தில்லையாடி வள்ளியம்மை ஆவார். உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியேயே கடவுளாக வழிபட்ட சித்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கடுவெளி சித்தராவார். பெண்மைக்கு பன்முகங்கள் உண்டு என கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வே ராமலிங்கனார் தான் பெண்மைக்கு பன்முகங்கள் உண்டு என கூறியவராவார். பாவலேறு பெருஞ்சித்திராரின் இயற்பெயர் என்ன? பெருஞ்சித்திராரின் இயற்பெயர் பார்த்தீங்கன்னா துரை மாணிக்கம்ங்கிறது சரியான விடை. மரபு கவிதையில் வேர் பார்த்தவர், புதுக்கவியில் கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படுபவர். இது பழைய கொஸ்டின்ல ரிப்பீட்டான கேள்வி. தாயுமானவர் நினைவு இல்லம், இது வந்து அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்விதான். ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள லட்சுமிபுரத்துல தான் தாயுமானவர் நினைவு இல்லம் உள்ளது. ஞானசாகரம் இதழினை அறிவுக்கடல் என மாற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மறைமலை அடிகள் தான். ஞானசாகர இதழை வந்து தமிழ்ல அவர் அறிவுக்கடல் என மாற்றினார். நீதி திருக்குறளை நெஞ்சார தம் வாழ்வில் ஓதி தொழுது எழுக ஓர்ந்து, இவ்வாறு திருக்குறளின் பெருமையை பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கௌமினி அவர்கள்ங்கிறது சரியான விடை. தொண்டு செய்த பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும், இப்பாடல் அடிகள் யார் யாரை பற்றி பாடியது? பாரதிதாசன் பெரியாரை பற்றி பாடியது. இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. காலை மாலை உலாவினிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே என்று பாடியவர் வந்து பார்த்தீங்கன்னா கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. இதுவும் ரிப்பீட்டான கேள்வி. நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றே நான் இறந்து விடுவேன் என்று கூறியவர் ருசிய கவிஞன் ரசூல் கம்சதேவுங்கிறது சரியான விடை. கடைசி ஒன்று. தாயுமேது தந்தையேது தனையர் கற்று தாருமேது ஆயும்போது யாவும் ஒன்னல் ஆட்டமே பூலோக சூது என்று பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்கரதாசுங்கிறது சரியான விடை. சிற்றில் சிதைத்து விளையாடும் பருவத்தில் பெற்றோர் செய்த வேதனை விளையாட்டு என பெரியார் குறிப்பிடுவது எதை? சிற்றில் சிதைத்து விளையாடும் பருவத்தில் பெற்றோர் செய்த வேதனை விளையாட்டுன்னு பெரியார் குறிப்பிடுவது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை திருமணமாகும். நேரிசை ஆசிரியப்பாவின் ஈற்றயலடிக்குரிய சீர் எந்த சீர்? ஆன்சர் கரெக்ட் தான். நேரிசை ஆசிரியப்பாவின் ஈற்றயலடிக்குரிய சீர் முச்சீருங்கிறது சரியான விடையாகும். இரண்டு உதடுகள் குவிவதால் பிறக்கும் எழுத்துக்கள். ஆப்ஷன் பார்த்தாவே நம்ம சொல்லி பார்த்தா கண்டுபிடிச்சிருவோம். இரண்டு உதடுகள் குவிவதால் பிறக்கும் எழுத்துக்கள் உ மற்றும் ஓங்கிறது சரியான விடை. எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. ஐயோ முள் குத்திவிட்டது, இது நம்ம பார்த்தவனே கண்டுபிடிச்சிருவோம். இது ஒரு உணர்ச்சி வாக்கியமாகும். அடுத்தது எவ்வகை வாக்கியம்தான். சித்தன்ன வாசல் ஓவியங்கள் அழகு மிக்கவை, இது எந்த வகை வாக்கியம்னு பார்த்தீங்கன்னா சித்தன்ன வாசல் ஓவியங்கள் அழகு மிக்கவைங்கிறது செய்தி வாக்கியமாகும். கீழ்காணும் சொற்களுள் நிலவு என்னும் பொருள் குறிக்காத சொல் எந்த சொல்? நிலவுன்னு திங்கள், இந்து, மதி இதெல்லாம் வந்து நிலவை குறிக்கும். ஞாயிறுனா கதிரவனை குறிக்கும். இதுதான் வந்து பொருந்தாத சொல்லாகும். நெய்தல் திணைக்குரிய தெய்வம் எந்த தெய்வம்? இதுக்கு நம்ம ஷார்ட்கட்ஸ் சொல்லிட்டே இருப்போம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் பாலைக்கு முறுக்கை திரித்து இடித்து வறுத்து கொட்டவும் அப்படிங்கிறத வச்சிங்கன்னா முறுக்கை முருகன், திரித்து திருமால், இடித்து இந்திரன், வறுத்துன்னா வருணன், கொட்டவும்னா கொற்றவை. அப்போ நெய்தல் திணைக்குரிய தெய்வம் வருணன்கிறது சரியான விடை. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? இதுல ஆப்ஷன்ல ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் பார்த்தீங்கன்னா அவன், கவினன், அல்லன் அப்படிங்கிறது சரியான விடை. எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. என்னால் 100க்கு 100 மதிப்பெண் பெறப்பட்டது. இது வந்து பார்த்தீங்கன்னா என்னது? செயற்பாட்டு வினை வாக்கியம்ங்கிறது சரியான விடை. என்னால் 100க்கு 100 மதிப்பெண் பெறப்பட்டதுங்கிறது செயற்பாட்டு வினை வாக்கியமாகும். கொண்டல் கோபுரம் அண்டையில் கூடும், கொடிகள் வானம் படிதரம் மூடும். இப்பாடலில் அடிக்கோட்டிட்டவை பார்த்தீங்கன்னா கூடும் மூடும். இது வந்து எவ்வகை தொடைநயம் இடம்பெற்றுள்ளது? இதுல நம்ம கடைசி இதில் வர்றதுனால இயைபு தொடைநயம்ங்கிறது சரியான விடையாகும். அருளொடும் அன்பொடும் வாரா பொருளாக்கம் புல்லார்
புரளவிடல். இக்குறட்பாவில் அடிக்கோடிட்ட சொல்லுக்கு இலக்கண குறிப்பு வாரா பொருளாக்கம். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த வகை இதுன்னு பார்த்தீங்கன்னா ஈறுகட்ட வாரா தேரா அப்படிங்கிறதெல்லாம் வந்தால் பார்த்தீங்கன்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம்ங்கிறது சரியான விடை. கீழ்காணும் தொடரில் வலுவு சொற்களற்ற தொடரை கண்டுபிடி இடப்பக்க சுவரில் எழுதாதே. இதற்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா இடப்பக்க சுவரில் எழுதாதேங்கிறது சரியான விடையாகும். கீழ்காணும் அடிக்கோடிட்ட சொற்களில் முதநிலை திரிந்த தொழிற்பெயர். இப்போ நம்ம என்னன்னு சொல்லுவோம், சுடுங்கிறது சூடுன்னு வரும், அதே கெடுங்கிறது கேடுன்னு வரும். இதைத்தான் வந்து என்னன்னு சொல்லுவோம், முதநிலை திரிந்த தொழிற்பெயர். பேரு, விழுந்தது, பெற்றான், சிறந்தவள். இதில் முதநிலை திரிந்த தொழிற்பெயர் பார்த்தீங்கன்னா பெருன்னா பேரு. அப்போ அறிவறிந்த மக்கட்பேருங்கிறது தான் முதநிலை திரிந்த தொழிற்பெயர் ஆகும். வந்தான் நடந்தான், இதனுடைய வேர் சொல் என்ன, வந்தானுக்குன்னா வான்னு வரும், நடந்தானுக்கு நடங்கிறது. ஆப்ஷன் சி வந்து சரியான விடை. பின்வரும் சொற்களில் ஈறுபோதல் விதிப்படியும் இனமிகல் விதிப்படியும் புணரும் பண்பு சொல் எந்த சொல்? ஈறுபோதல் கருமை கூட்டல் குயில் அப்படின்னா கருங்குயில். அப்போ ஈரும் போயிருச்சு, இங்குங்கிற இனமிகளும் வந்திருந்ததுனால ஆப்ஷன் சி வந்து சரியான விடை. விரல்கள் 10 மூலதனம். இது நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்ல அடிக்கடி பார்த்தது தான். விரல்கள் 10 மூலதனம் என்று கூறியவர் தாராபாரதி. தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் என்று அழைக்கப்படுவது மதுரை. இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. கீழ்காணும் நூல்களில் 8 தொகையில் அடங்காத நூல் எந்த நூல்? நம்ம பார்த்தாவே கண்டுபிடிச்சிருவோம், இது 10 பாட்டில் வரும். நெடுநல் வாடைங்கிறது 8 தொகையில் அடங்காத நூலாகும். தமிழ்நாட்டின் முதலாக நடத்தப்பட்ட தேசிய சமுதாய நாடகம் எது? இதெல்லாம் எழுதுனவங்களுக்கு தெரியும், மனப்பாடமே ஆயிருக்கும். கதரின் வெற்றிங்கிறது சரியான விடை. நான் இலத்திற்குரிய ஊரின் பெயர்களை, குறிஞ்சிக்கு எந்த ஊர், முல்லைக்கு எந்த ஊர், மருதத்துக்கு எந்த ஊர், நெய்தல் எந்த ஊர்? ஆன்சர் கரெக்டு தான். ஆப்ஷன் ஏ வந்து குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த பகுதி ஆனைமலை, முல்லை காடும் சார்ந்த பகுதி ஆலங்காடு, மருதம்ங்கிறது பார்த்தீங்கன்னா வயல், அதெல்லாம் வந்தது புளியஞ்சோலை, நெய்தல்ங்கிறது கோடியக்கரை. அப்போ ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. ஆற்றுணா வேண்டுவதில், இதில் ஆற்றுணா என்பதன் பொருள் என்ன? இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. ஆற்றுணான என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா வழிநடை உணவுங்கிறது சரியான விடை. சங்ககால இலக்கியங்கள் எதை சொல்லுவோம்? 8 தொகையும் 10 பாட்டும் தான் நம்ம சங்ககால இலக்கியங்கள் என்று குறிப்பிடப்படுகின்றன. கீழ்காணும் கூற்றுகளில் பொருத்தம் இல்லாதது எது? பெருமுத்தரையர் பற்றிய குறிப்பு நாலடியாரில் உள்ளது, பழமொழியிலும் இடம்பெற்றுள்ளது. கபிலர் பாடிய அறநூல் இன்னா 40. நான்மணி கடிகையில் உள்ள 100 பாடல்களும் 4 கருத்துக்களை கொண்டு இயங்குவது. அம்மை எனும் வனப்பின் பார்ப்படும் காரியாசன் இயற்றிய நூல் சிறுபஞ்ச மூலம் என்பதாகும். இதுல பொருத்தம் இல்லாததுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மட்டும் பொருந்தாதது. எது? பெருமுத்திரையர் பற்றிய குறிப்பு நாலடியாரில் உள்ளது, பழமொழியிலும் உள்ளதுங்கிறது பொருத்தம் அற்றதாகும். எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் கலிங்கத்து பரணியே அப்படின்னு கூறியவர். இதுவும் இப்போவும் கேட்கப்படக்கூடிய கேள்வி. யாருன்னு பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணாதுரை அவர்கள். குறவை கூத்தில் பயன்படுத்தப்பட்ட இசைக்கருவி கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா குறவை கூத்தில் பயன்பட்ட இசைக்கருவி தொண்டகப்பறையாகும். கண்ணுள் வினைஞர் என மதுரை காஞ்சியில் மாங்குடி மருதனாரால் பாராட்ட பெறுபவர்கள் கண்ணுள் வினைஞர் என்று போற்றப்படுபவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓவிய கலைஞர்கள்ங்கிறது சரியான விடை. தமிழ்நாட்டு குடைவரை கோயில்களில் மிகவும் பழமையான கோயில், குடவரை கோயிலேயே மிகவும் பழமையான கோயில் பார்த்தீங்கன்னா பிள்ளையார்பட்டி ஆகும். கீழ் காண்பவற்றுள் பொருத்தமற்றதை குறிப்பிடு. ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்றுதே குறி. எலிக்கு பகை பூனை, நண்டுக்கு பகை நரியும் கொக்கும், தவளைக்கு பகை பாம்பும் பருந்தும். இதான் வந்து பொருத்தமற்றது. கேணி நீர்ப்படு சொரித்தவளை கூப்பிடுகுதே. சேற்று நன்று சேற்றை குலைத்து ஏற்றடைக்குதே. இதெல்லாம் வந்து பொருத்தமானது. ஆப்ஷன் பி வந்து பொருத்தமற்றதாகும். திருக்குறளுக்கு உரை செய்த 10 பேர் உரை எழுதியிருக்காங்க. அதில் சேராதவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜியு போப். இதில் அந்த 10 பேரில் பரிமேலழகர் உரை தான் சிறந்த உரையாகும். அடுத்தது கபிலரை பிற கவிஞர்கள் புகழ்ந்ததை நக்கீரர் எப்படி கூறினார் கபிலரை பற்றி? பெருங்குன்றூர் கிழார், இளங்கீரனார்,
மாரா கோத்து நப்பசலையார் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கபிலரை எப்படி புகழ்ந்திருக்காங்கன்னு. ஆப்ஷன் பி வந்து நக்கீரர் பார்த்தீங்கன்னா வாய்மொழி கபிலன் அப்படிங்கிறாரு. பெருங்குன்றூர்கிழார் நல்லிசை கபிலன் என்று போற்றுகிறார். இளங்கீரனார் விருத்த கேள்வி விலங்கு புகழ் கபிலன்கிறாரு. மாரோக்கத்து நப்பசலையார் என்னாரு பொய்யானாபிர் கபிலன் என்று கபிலரே வந்து இத்தனை பேர் புகழ்ந்திருக்காங்க. சித்தர் பாடலில் கடம் அப்படின்னா எதை குறிக்கும்? கடம்னா அது வந்து உடம்பை குறிக்கும். பொருட்பாலில் பெறாத இயல், அப்போ நம்ம அந்த 9 இயல்ல அறத்துப்பாலில் என்ன, பொருட்பாலில் என்ன, இன்பத்துப்பாலில் என்னன்னு தெரியணும். இதில் பொருட்பாலில் பகுக்கப்பெறாத இயல் பாயிரவியல், இது வந்து அறத்துப்பாலில் வரும். கம்பராமாயணத்தில் அமைந்திராத காண்டம், கம்பராமாயணத்தில் ஆரண்ய காண்டம் யுத்த காண்டம்லாம் இருக்குது. மதுரை காண்டம் கம்பராமாயணத்தில் இல்லாத காண்டமாகும். தமிழகத்தின் இருண்ட காலம் என அழைக்கப்படுவது களப்பிரர்கள் காலத்தை தான் தமிழகத்தின் இருண்ட காலம் என அழைக்கப்படுகிறது. பகல் வெல்லும் கூகையை காக்கை இகழ் வெல்லும் வேந்தருக்கு வேண்டும் பொழுது, இதுல கூகை என்பதன் பொருள் என்ன? கூகைன்னா என்னது? ஆந்தை தான், கோட்டான்கிறது சரியான விடை. அஷ்ட பிரபந்தம் கற்றவன் அரை பண்டிதன் என்னும் பழமொழியில் அஷ்ட பிரபந்தம் என்பது எந்த நூலை குறிக்கிறது? அஷ்ட பிரபந்தம்னா 8 நூல்களை குறிக்கிறதுங்கிறது சரியான விடை. அடுத்தது சிறுவஞ்ச மூலம், யாருன்னு தெரியும்? இது ஆன்சர் கரெக்டு தான். அதாவது சிறுவஞ்ச மூலம் காரியாசான், திருவிளையாடல் பரஞ்சோதி முனிவர், பழமொழி 400 முன்றுரை அறையினார், ஏலாதி கனிமேதாவியாருங்கிறது சரியான விடை. அடுத்தது இது பழைய கொஸ்டின்ல இது அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. சிதம்பரம்னா எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் கரெக்டு தான். சிதம்பரம் திருச்சிற்றம்பலம், வேதாரண்யம் திருமறை காடு, விருத்தாச்சலம் திருமுதுகு குன்றம், கடலூர் வந்து திருப்பாதிரி புலியூர் என்று அழைக்கப்படுகிறது. இதெல்லாம் இந்த ஊரும் பேரும்ல கொஞ்சம் முக்கியமான கேள்வி. தன் கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று பொறிக்க வேண்டுமென்று விரும்பியவர், இதெல்லாம் நம்ம எப்பவும் மறக்க மாட்டோம், ஜியு போப்பாவார். திருவேங்கட தந்தாதி என்ற நூலின் ஆசிரியர் யார்? திருவேங்கட தந்தாதி நூலின் ஆசிரியர் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் ஆவார். அடுத்தது முத்துராமலிங்கரை பற்றி எக்கூற்றுகள் சரியானவை. முத்துராமலிங்கர் விருப்பத்திற்கு இணங்க மதுரைக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வருகை தந்தார். நடுவண் அரசு முத்துராமலிங்கரது அஞ்சல் தலையை வெளியிட்டு சிறப்பித்தது. ஆங்கில அரசு வட இந்தியாவில் திலகருக்கும் தென்னிந்தியாவில் முத்துராமலருக்கும் தேசியங்காத்த செம்மல் எனும் விருது அளித்தது. முத்துராமலிங்கர் தன் சொத்துக்கள் முழுவதையும் 17 பாங்களாக பிரித்து திருக்கோவில்களுக்கு எழுதி வைத்தார். இதை நம்ம பார்த்தப்பவே 1, 2 சரியானவை, இது 2 வந்து தவறானது. தமிழுக்கு கதி, கதினா என்ன வரும்? நம்ம இதை அடிக்கடி பார்த்துருக்கோம். கதினா கம்பராமாயணம், தீனா திருக்குறள். கம்பராயணம் மற்றும் திருக்குறள் தான் தமிழுக்கு கதி என்று அழைக்கப்பட்ட நூல்கள். எனக்கு விருப்பமான இலக்கியம் உண்டென்றால் அது கலிங்கத்து பரணியே, இது வந்து 2 தடவை கேட்டிருக்காங்க. பேரறிஞர் அண்ணாதுரை ஆவார். அடுத்தது மணிமேகலை இயற்றியவர், ஆன்சர் பார்த்துடலாங்க. மணிமேகலை சீத்தலை சாத்தனார், தேவாரம் சுந்தரர், சீராபுராணம் உமறுப்புலவர், ரச்சனி ஆத்திரிகம் கிருஷ்ணப்பிள்ளைங்கிறது சரியான விடை. திராவிட சாஸ்திரி என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பரிதிமார் கலைஞராவார். அடுத்தது கூற்று கொடுத்து அது யாரால் கூறப்பட்டது? சாதியும் நிறமும் அரசியலுக்கு இல்லை, ஆன்மீகத்துக்கு இல்லை. தேவர். அறிவு என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும், எனவே புதியனவற்றை ஏற்றல் வேண்டும். இது யார் சொன்னது? பெரியார். இது நம்ம ஆன்சர் பார்த்துடலாம். ஆப்ஷன் பி வந்து சாதியும் நிறமும் அரசியலுக்கு இல்லை, ஆன்மீகத்துக்கு இல்லை என்றவர் முத்துராமலிங்கர். அறிவு என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும், எனவே புதியனவற்றை ஏற்றல் வேண்டும், தந்தை பெரியார். பிறர் தாழும்படிக்கு நீ தாழ்வை எண்ணாதே என்றவர் பார்த்தீங்கன்னா கடுவெளி சித்தர். 1000 முகங்கள் கொண்ட வாழ்க்கையை புரிந்து கொள்ளவும் முறையாக வாழவும் புத்தக படிப்பு இன்றியமையாதது என்றவர் ஜவஹர்லால் நேரு ஆவார். ஓர் அணிவினை சதக்கூறிட்ட கோணினும் உளன், இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. இதை பாடியவர் கம்பராவார். வினையே ஆடவர்க்கு உயிர், இது என்னது? குறுந்தொகை. உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் திருமூலர். ஆன்சர் கரெக்டு தான். வினையே ஆடவர்க்கு உயர், அந்த வரி இடம்பெற்ற நூல் குறுந்தொகை. உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே திருமூலர். முன்னீர் வழக்கம் மகடோடு இல்லை தொல்காப்பியர். விரல்கள் 10 மூலதனம் தொல்காப்பியர் 3. விரல்கள் 10 மூலதனம் தாராபாரதிங்கிறது சரியான விடை.
அடுத்த ஒன்று நூலாசிரியர் நூல் சு செல்லப்பா அவர்களால் இயற்றப்பட்டது. ராமையா, அசோகமித்திரன், நா பார்த்தசாரதி. ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. செல்லப்பா அவர்களால் நட்சத்திர குழந்தைகள். PS ராமையா எழுத்து. அசோகமித்திரன் அப்பாவின் சிநேகிதர். அடுத்தது நா பார்த்தசாரதி வலம்புரி சங்குங்கிறது சரியான விடை. அகத்தே கருத்து புறத்தே வெளுத்து இருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்த. இவ்வடிகளுக்கு சொந்தக்காரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அகத்தே கருத்து புறத்தே வெளுத்து இருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்த ராமலிங்கர் அப்படிங்கிறது சரியான விடையாகும். மூசிகீரனார் உடல் சோர்வினால் முரசு கட்டிலில் உறங்கிய போது கவரி வீசிய மன்னன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சேரன் பெருஞ்சேரல் இரும்புரைங்கிறது சரியான விடை. அடுத்தது பொறுத்துக. கவுந்தியடிகள் யாரு? மாதரி, மாதவி, கண்ணகி. இதில் ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. கவுந்தியடிகள் சமணத்துறவி, மாதரி ஆயர்குல மூதாட்டி, மாதவி ஆடல் அரசி, கண்ணகி மாநாய்க்கனின் மகள்ங்கிறது சரியான விடையாகும். கடிகை என்பதன் பொருள் என்ன? ஆப்ஷனில் பார்த்தாவே நம்ம கண்டுபிடிச்சிருவோம். கடிகைனா அணிகலனை குறிக்கும். கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா என கூறும் நூல் எந்த நூல்? பழமொழி 400ல் தான் கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா என கூறும் நூலாகும். வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அலர்ந்தார் ஓர்ந்து என திருக்குறளை பாராட்டியவர் யார்? ஆன்சர் கரெக்ட் தான். வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அலர்ந்தார் ஓர்ந்து என்ற வரியை பாடியவர் என திருக்குறளை பாராட்டியவர் பரணராவார். சயங்கொண்டார் அவர் எழுதிய நூல்கள் காரியாசன், கம்பர், கண்ணகனார். ஆன்சர் அப்படி பாருங்க. ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. சயங்கொண்டார் கலிங்கத்து பரணி, காரியாசான் சிறுவஞ்ச மூலம், கம்பர் சடகோபர் அந்தாதி, கண்ணகனார் புறநானூறுங்கிறது சரியான விடையாகும். என் பானோக்க யாகிலும் முன் பற்றல்லால் பற்றில்லேன் என்ற வரிகளை பாடியவர் யார்? என் பானோக்க யாகிலும் முன் பற்றல்லால் பற்றில்லேன் என்ற வரியை பாடியவர் குலசேகர ஆழ்வார்ங்கிறது சரியான விடையாகும். செரு என்பதன் பொருள் என்ன? செரு என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா வயல்ங்கிறது சரியான விடையாகும். திருக்குறளில் 7 என்னும் எண்ணு பெயர் எத்தனை குறட்பாலில் இடம்பெற்றுள்ளது? 7 என்னும் எண்ணு பெயர் பார்த்தீங்கன்னா 8. அதே மாதிரி கோடி என்ற சொல் எத்தனை இடங்களில் வந்துள்ளதுங்கிறதெல்லாம் முக்கியமான கேள்வி. அப்போ 7 என்னும் எண்ணு பெயர் வந்து 8 குறட்பாக்களில் வந்துள்ளது. கீழ்கண்ட நூல்களில் தமிழ் 3000 அப்படின்னு சொல்லக்கூடிய நூல், இதில் 3000 பாடல்கள் உள்ளதுனால திருமந்திரம் தான் தமிழ் 3000 என்று அழைக்கப்படுகிறது. தொண்டர் சீர் பரவுவார் என போற்றப்படுபவர், இதெல்லாம் எப்பவும் மறக்க மாட்டோம், சேக்கிலார் ஆவார். யாருடைய அறிவுரைப்படி ஆதரையிடம் மணிமேகலை முதலில் பிச்சை ஏற்றால்? யாருடைய அறிவுரைப்படின்னு பார்த்தீங்கன்னா அரவணடிகள் அறிவுரைப்படிங்கிறது சரியான விடை. தண்டமிலாசான் சாத்தான் நன்னூர் புலவன் என்று மணிமேகலை ஆசிரியர் சீத்தலை சாத்தனாரை பாராட்டியவர் யார்? இப்போ தண்டமிலாசான் சாத்தான் என்னும் நன்னூர் புலவன் என்று சீத்தலை சாத்தனாரை பாராட்டியவர் இளங்கோவடிகளாவார். கம்பரை புறந்தவர் அதாவது ஆதரித்த வள்ளல் யாருன்னு பார்த்தீங்கன்னா சடையப்ப வள்ளலாவார். ஜியு போப் திருவாசகத்தை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார்? ஜியு போப் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் தான் மொழிபெயர்த்தார். நடுவண் அரசு தமிழை செம்மொழியாக அறிவித்த ஆண்டு? நடுவண் அரசு 2004ஆம் ஆண்டு தான் தமிழை செம்மொழியாக அறிவித்தது. குரூக், மால்தோ, பிராகுயி என்பன எந்த திராவிட, தென்னா, நடுவா, வட திராவிட மொழிகளா? ஆன்சர் கரெக்டு தான். அதாவது குரூக், மால்தோ, பிராகி எல்லாம் பார்த்தீங்கன்னா வட திராவிட மொழிகளாகும். ஒரு லட்சிய சமூகம் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது என்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணல் அம்பேத்கர் ஆவார். திருவிக்கா எழுதாத நூல் எது? இதில் கொடுக்கப்பட்ட ஆப்ஷனில் சித்திரக்கவிங்கிறது அவரால் எழுதப்படாதது. முருகன் அல்லது அழகு, உரிமை வேட்டல், தமிழ் சோலையெல்லாம் அவரால் இயற்றப்பட்டது. பொருந்தாதனவற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. சூசையப்பர் தேம்பாவணியின் பாட்டுடை தலைவர். திருமந்திரம் சைவ திருமுறைகளில் 10வது திருமுறை. சங்கரதாஸ் சுவாமிகள் தமிழ்நாடக தலைமை ஆசிரியர். மதங்க சூளாமணியை இயற்றியவர் மறைமலை அடிகள் அப்படிங்கிறது பொருந்தாத ஒன்றாகும்.
தமிழக அரசு கவிஞர் சாலை இளந்திரனுக்கு வழங்கிய விருது என்னன்னு விருது பார்த்தீங்கன்னா பாவேந்தர் பாரதிதாசன் விருது. ஜியு போப் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு. இது அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. 1886 தான் போப் என்ன பண்றாரு, திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். மனநூல் என அழைக்கப்படும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா சீவக சிந்தாமணிலாம் மனநூல் என்று அழைக்கப்படுகிறது. சிந்தைனா எண்ணம், நவ்வினா மான், முகில்னா மேகம், புனல்னா நீர். இது நம்ம அப்படியே சொல்லியாச்சு. ஆன்சர் கரெக்டு தான். அதாவது சிந்தைனா மான், சிந்தைனா எண்ணம், நவ்வி அப்படின்னா மானை ஒன்று, சிந்தை எண்ணம், நவ்வி மான், முகில்னா மேகம், புனல்னா நீர். இதற்கு ஆப்ஷன் சி வந்து சரியான விடை. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். ரைட்ஸ்னா என்ன, சக்சஷன் ஆக்ட், சப்ஸ்டான்டிவ் லா, எவிடன்ஸ் ஆக்ட். இதற்குரிய சரியான தமிழாக்கம் என்ன? ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். ஆன்சர் கரெக்டு தான். ரைட்ஸ்னா சட்ட ஆவணங்கள், சக்சஷன் ஆக்ட்னா வாரிசுரிமை சட்டம், சப்ஸ்டான்ஸ் வியூனா உரிமை சட்டங்கள், எவிடன்ஸ் ஆக்ட்னா சான்று சட்டம். ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. யாழ் கேட்டு மகிழ்ந்தாள். இவ்வாக்கியத்தில் யாழ் என்பது என்ன? யாழ் கேட்டு மகிழ்ந்தாள். இதுல யாழ் என்பது கருவியாகு பெயரை குறிக்கும். வாரணம், பவ்வம், பறவை, புணரி என்பது எதை குறிக்கும்? வாரணம், பவ்வம், பறவை, புணரி இதெல்லாம் வந்து கடலை குறிக்கும் சொல்லாகும். எயிறு என்னும் சொல்லின் எவ்வகை? எயிறுனா அது எந்த சொல்வகை? ஆன்சர் பெயர் திரிசொல் அப்படிங்கிறது சரியான விடையாகும். அரியதாம் உவப்ப உள்ளத்தன்பினால் அமைந்த காதல். கீழ்காணும் விடைகளுள் சரியான விடை என்னது? அரியதாம் உள்ளத்துள். இதுல மோனை மட்டும் வந்துள்ளது. அப்போ அரியதாம் உவப்ப உள்ளத்தன்பினால் அமைத்த காதல். இதுல வந்து என்ன வந்துள்ளது? மோனை மட்டும் வந்துள்ளதுங்கிறது சரியான விடையாகும். பெயரச்சத்தை எடுத்து எழுதுக. இப்போ நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கோம் ஆ கொண்டு முடியும்னு. இதில் படித்து, எழுதி, நின்றான் இதெல்லாம் வினைமுற்று. வந்தங்கிறது பெயரச்சமாகும். அறுவை வீதினா என்ன? கூல வீதி, பொன் வீதி, மறையர் வீதி. இதை நம்ம பார்த்தவொடனே கண்டுபிடிச்சிருவோம். ஆப்ஷன் பி தான் அறுவை வீதி. இதற்கு ஆடைகள் விற்கும் பகுதி. கூலம்னா தானிய கடை வீதி. பொன் வீதி பொற்கடை வீதி. மறையவர் வீதினா அந்தனர் வீதிங்கிறது சரியான விடை. துணி கலையரிசியால் தைக்கப்பட்டது. இதற்குரிய செய்வினை தேர்ந்தெடு. இது வந்து செயற்பாட்டு வினையில கொடுத்துருக்காங்க. செய்வினை என்ன வரும்? கலையரசி துணியை தைத்தாளுங்கிறது சரியான விடை. ஒருத்தாரை ஒன்றாக வையாரே. இத்தொடரில் ஒருத்தார் அப்படின்னா அதனுடைய இலக்கண குறிப்பு. ஒருத்தார்னா வினையாளனையும் பெயரை குறிக்கும். வா என்னும் வேர் சொல்லின் வினையச்சம். வினையச்சம்னா என்னன்னு பார்த்துருக்கோம். ஊ அல்லது ஈ கொண்டு முடியும். கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல வா என்னும் வேர் சொல்லின் வினையச்சம் வந்து அப்படிங்கிறது சரியான விடை. உவமை தொகை இலக்கண குறிப்பிற்கு பொருந்தாத சொல்லை காண்க. இதுல கயல் போன்ற விழி, மலர் போன்ற முகம், தாமரை போன்ற கண்கள். அப்போ வெண்ணிலவுங்கிறது பொருந்தாத ஒன்றாகும். கெடா வழிவந்த கேண்மையார் கேண்மை விழா விளையும் உலகு. இத்தொடரில் இடம்பெற்ற அளபடை என்ன? இதுல வந்து பாத்தீங்கன்னா கெடா வழிவந்த அப்படிங்கிறதுனால செய்யுளிசை அளபடை இடம்பெற்றுள்ளது. இலக்கண முறைப்படி குற்றமுடையது எனினும் இலக்கண ஆசிரியர்களால் குற்றமன்று என ஏற்றுக்கொள்ளப்படும் வலு என்ன வலுன்னு பார்த்தீங்கன்னா வலுவமைதிங்கிறது சரியான விடையாகும். யவனர் என பழந்தமிழரால் அழைக்கப்பட்டோர். இது அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. கிரேக்க ரோமானியர்கள் தான் யவனர்கள் என பழந்தமிழர்களால் அழைக்கப்பட்டனர். தமிழகத்துக்கு இறக்குமதி செய்யப்பட்ட சீனத்த பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பட்டும் சர்க்கரையும் இறக்குமதி செய்யப்பட்டன. இந்திய அரசு அண்ணல் அம்பேத்கருக்கு இந்திய மாமணி என்னும் உயரிய விருதை வழங்கிய ஆண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா 1990 ஆண்டாகும். ஞானபோதினி என்னும் இதழை தொடங்கி வைத்தவர் என்னன்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா மூசி பூர்ணலிங்கம். அதைத்தான் சி.வை. தாமோதரனார் வந்து நடத்துவார். பரிதிமார் கலைஞர் பிறந்த ஆண்டு என்ன? கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல பாருங்க. 1870 ஆண்டு பரிதிமார் கலைஞர் பிறந்தார்.
காரைக்குடி மீசு உயர்நிலை பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றியவர். கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல முடியரசன்கிறது சரியான விடை. வள்ளலார் பதிப்பித்த நூல் எந்த நூல்? அவர் பதிப்பித்த நூல் பார்த்தீங்கன்னா சின்மய தீபிகைங்கிறது சரியான விடையாகும். கவிஞர் சிற்பியின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல்? சிற்பி பாலசுப்ரமணியம் ஒரு கிராமத்து நதிங்கிறது சரியான விடை. அகழாய்வில் முதுமக்கள் தாளிகள் கண்டுபிடிக்கப்பட்ட ஊர் எந்த ஊர்? இதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதிச்ச நல்லூரில் தான் முதுமக்கள் தாளிகள் கண்டுபிடிக்கப்பட்ட ஊராகும். பாரதிதாசனிடம் தொடக்க கல்வி பயின்றவர்? இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. வாணிதாசன் ஆவார். விடிவெள்ளி என்ற புனைப்பெயரை கொண்ட கவிஞர் ஈரோடு தமிழன்பன் ஆவார். தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல் எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா தேன்மலை ஆகும். இதுதான் தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூலாகும். எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறியவர் தேவநேய பாவாணர். ஆப்ஷன் ஏ சரியான விடை. பாண்டவர்களிடம் தூது சென்றவர் யார்? கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல பாண்டவர்களிடம் தூது சென்றவர் விதுரன் ஆவார். நற்றிணை பாடல்களை தொகுப்பித்தவர் யார்? நற்றிணை பாடல்களை தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த மாறன் வழுதிங்கிறது சரியான விடை. நெடுநீர்வாய் கடிதினில் மட அன்ன கதியுது செல நின்றார். இவ்வடிகள் இடம்பெறும் நூல் எந்த நூல்? நெடுநீர்வாய் கடிதினில் மட அன்ன கதியுது செல் நின்றார் எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா கம்பராமாயணம்ங்கிறது சரியான விடையாகும். புலனழுக்கற்ற அதாவது புலனழுக்கற்ற அந்தணாளன் என பாராட்டப்படுபவர்? இது நம்ம மறக்க மாட்டோம், கபிலர் ஆவார். பொருந்தாத நூலை எடுத்து எழுதுக. இதுல நான்மணிக்கடிகை, நாலடியார், இனியவை 40, இதுல புறநானூறுங்கிறது பொருந்தாத நூலாகும். அது 8 தொகை நூல்கள்ல வரும். அறிவுடையார் நட்பு எதை போன்றது? அறிவுடையார் நட்பு எதை போன்றதுன்னு பார்த்தீங்கன்னா வளர்பிறையை போன்றதுங்கிறது சரியான விடையாகும். அடுத்த ஒன்று பொறுத்துக. ஒழுக்கத்தின் எய்துவர், இழுக்கத்தின் எய்துவர், பொறாமை உடையவரிடம், ஒழுக்கம் இல்லாதவரிடம். இதற்குரிய ஆன்சர் கரெக்ட் தான். ஆப்ஷன் ஏ சரியான விடை. ஒழுக்கத்தின் எய்துவர், ஒழுக்கம் இருந்தால் அவர் மேன்மை அடைவார். இழுக்கத்தின் எய்துவர், எய்தா பழியை அடைவார். பொறாமை உடையவரிடம் செல்வம் நிலைக்காது, ஒழுக்கம் இல்லாதவரிடம் உயர்வு இருக்காதுங்கிறது சரியான விடையாகும். வாய்மை எனப்படுவது என்ன? வாய்மை கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல பாருங்க. வாய்மை எனப்படுவது தீராத அதாவது தீங்கு தராத சொற்களை பேசுதல் தான் வாய்மை என அழைக்கப்படுகிறது. கம்பராமாயணத்தின் மணிமுடியாக விளங்கும் காண்டம்? சுந்தரகாண்டம் கம்பராமாயணத்துல 5வது காண்டம். இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு மணிமுடியாக விளங்கும் காண்டமாகும். நூறாசிரியம் எனும் கவிதை நூலின் ஆசிரியர் யார்? நூறாசிரியம் என்ற கவிதை நூலின் ஆசிரியர் கவிஞர் பெருஞ்சித்திரனாருங்கிறது சரியான விடையாகும். மடங்கள் என்னும் சொல்லின் பொருள் என்ன? மடங்கள்னா எதை குறிக்கும்? சிங்கத்தை குறிக்கும். மடங்கள்னா சிங்கம் ஆகும். அகநானூற்றின் கடைசி 100 பாடல்கள் அடங்கிய பகுதி? இதுல நம்ம ஷார்ட்கட்டா சொல்லியிருப்போம் கமனி அப்படின்னு சொல்லியிருப்போம். அதாவது கமனின்னு ஞாபகம் வச்சுங்க. அகநானூற்றின் கடைசி 100 பாடல்கள் நித்தில கோவை. இதுக்கு பார்த்தீங்கன்னா கமனிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இதில் 120, 180, 100ன்னு நினைக்கிறேன். குறுந்தொகை என்னும் நூலை தொகுத்தவர்? குறுந்தொகையை தொகுத்தவர் பூரிக்கோ. குறுந்தொகைன்னா என்ன இருக்கும்? சின்னதாக பூரியாட்டு இருக்குங்கிறத ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுங்க. உத்தரவேதம் என்று அழைக்கப்படும் நூல்? இது 2-3 தடவை கேட்டிருக்காங்க. திருக்குறள் தான் உத்தரவேதம் என்று அழைக்கப்படுகிறது. பொருந்தாத ஒன்றினை தேர்வு செய்க. இதில் கொடுக்கப்பட்ட ஆப்ஷனில் பாருங்க. பொருந்தாத ஒன்று ஆசார கோவை. இதெல்லாம் மருந்து பெயர்களால் பெயர் பெற்ற நூல்கள். ஆசார கோவைங்கிறது பொருந்தாத ஒன்றாகும். திரைக்கவி திலகம் என்று சிறப்புக்குரியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மருதகாசி. மருதகாசிங்கிறது நம்மளுக்கு ஞாபகம் வந்துடும். சதகம் என்பது பதிகம்னா என்னது? 10 பாடல்களை குறிக்கும் நூல். சதகம் என்பது பார்த்தீங்கன்னா 100 பாடல்களை கொண்டது. அதே மாதிரி ரூபாயத்துங்கிறது 4 அடி செய்யுள்கள். கன்னிங்கிறது 2 அடி வகை செய்யுள் கன்னி என்று அழைக்கப்படும். இது மாதிரி ரிலேட்டடாக கேள்விகளை பார்த்துருப்போம். வசன
வசன நடை கைவந்த வள்ளலார் யாரு? புதுநெறி கண்ட புலவர், தைரியநாதர், காந்திய கவிஞர். இது நம்ம சொல்றப்ப உங்களுக்கு ஆன்சர் ரீகால் ஆகிருக்கும். வசன நடை கைவந்த வள்ளலார் ஆறுமுக நாவலார், புதுநெறி கண்ட புலவர் ராமலிங்க அடிகள், தைரியநாதர் வீரமா முனிவர், காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர் தான் காந்திய கவிஞர் என்று போற்றப்படுகிறார். உவே சாமிநாதர் ஆசிரியரின் பெயர் என்ன? உவே சாமிநாதரின் ஆசிரியர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் ஆவார். அடுத்தது இது பார்த்தீங்கன்னா ஊரும் பேரும் தொடர்பான கேள்விகள். சிறுமலை பூம்பாறை, ஆற்காடு பனையபுரம், ஆத்தூர் கடம்பூர், கீழக்கரை நீலாங்கரை. இதற்குரிய ஆன்சர் கரெக்டு தான். சிறுமலை பூம்பாறை குறிஞ்சி நில ஊர்கள், ஆற்காடு பனையபுரம் முல்லை நில ஊர்கள், ஆத்தூர் கடம்பூர் மருத நில ஊர்கள், கீழக்கரை நீலாங்கரைங்கிறது நெய்தல் நில ஊர்களை குறிக்கும். இதில் திரைக்கடல் ஓடியும் திரவையும் தேடு என்பது கொடுக்கப்பட்டவங்களில் திரைக்கடல் ஓடியும் திரவையும் தேடு அப்படின்னு கூறியவர் பார்த்தீங்கன்னா ஔவையார் ஆவார். இறந்தும் இரவாது வாழும் தமிழ் முனிவர், அவர் தமிழ் உள்ளங்களில் இன்றும் வாழ்கிறார், என்றும் வாழ்வார். யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜியு போப் தான். இறந்தும் இரவாத வாழும் தமிழ் முனிவர்ன்ற தமிழ் மாணவர், அவர் தமிழ் உள்ளங்களில் இன்றும் வாழ்கிறார், என்றும் வாழ்வார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜியு போப் ஆவார். இந்திய நூலக தந்தை சி ரா அரங்கநாதன். இது நூலகம் ரிலேட்டடான கேள்வி. வினையே ஆடவர் குயிர் என கூறும் நூல் எந்த நூல்? இது அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்விதான். வினையே ஆடவர் குயிர் என கூறும் நூல் குறுந்தொகையாகும். மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்யாதே, இந்த கூற்றை கூறியவர் யார்? மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்யாதே என்று கூறியவர் வள்ளலாருங்கிறது சரியான விடை. பொங்கலை அறுவடை திருவிழாக கொண்டாடும் மேலை நாடுகள் எந்த நாடு? பொங்கலை அறுவடை திருவிழாக கொண்டாடும் மேலை நாடுகள் ஜப்பான் மற்றும் ஜாவாங்கிறது சரியான விடை. இங்கு உடல்நிலை மெய் மயக்கத்தை குறிக்கும் சொல் எது? கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல உடல்நிலை மெய்மயக்கம், உற்றார் அப்படிங்கிறது தான் இதற்கு சரியான விடையாகும். அடுத்தது 2 சீர்களான அடி, 4 சீர்களான அடி, 5 சீர்களான அடி, 5க்கும் அதிக சீரடி. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி ஆகும். 2 சீர்களான அடி பார்த்தீங்கன்னா குரலடி என்று அழைக்கப்படுகிறது. 4 சீர்களான அடி அளவடி, 5 சீர்களான அடி நெடிலடி, 5க்கும் அதிக சீரடி கொண்டது களி நெடிலடிங்கிறது சரியான விடை. அங்காப்பு என்பதன் பொருள் என்ன? கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல அங்காப்புன்னா வாயை திறத்தல் அப்படிங்கிறது சரியான விடை. கார்குலாம் என்னும் சொல் எவ்வேற்றுமை தொகையை குறிக்கும்? கார்குலாம் அப்படிங்கிறது 6ஆம் வேற்றுமை தொகையை குறிக்கும் சொல்லாகும். அடுத்த ஒன்று பொறுத்துக. திணைமாலை 150 இயற்றியவர் யார்? திரிகடுகத்தை இயற்றியவர் யார்? திணைமொழி 50. புறப்பொருள் வெண்பா மாலை. இதற்குரிய சரியான விடை ஆப்ஷன் சி ஆகும். திணைமாலை 150 கனி மேதாவியார், திரிகடிகம் நல்லாதனார், திணைமொழி 50 கண்ணஞ்சேத்தனார், புறப்பொருள் வெண்பா மாலை ஊவே சாமிநாதையர்ங்கிறது சரியான விடையாகும். இல்லை என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? இல்லை அப்படிங்கிறது இது பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல குறிப்பு வினைமுற்றை குறிக்கும். மைட் இஸ் ரைட் இதன் தமிழாக்கம் என்ன? வல்லான் வகுத்ததே வாய்க்கால். மைட் இஸ் ரைட்டுங்கிறது அதனுடைய தமிழாக்கம் வல்லான் வகுத்ததே வாய்க்கால் என்பதாகும். குமரன், தென்னை, காடு, மலை, பூ, காய், திங்கள், வாரம் இதெல்லாம் எந்த பெயரை குறிக்கும்? ஆப்ஷன் பி சரியான விடை. குமரன் தென்னை பொருட்பெயரை குறிக்கும். காடு மலை அப்படிங்கிறது இடப்பெயரை குறிக்கும். பூ காய் சினைப்பெயர். திங்கள் வாரம்ங்கிறது காலப்பெயரை குறிக்கும். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. நெய்தல் நாடு நொச்சி நுங்கு, நுங்கு நொச்சி நாடு நெய்தல். இதற்கு அகர வரிசைப்படு பார்த்தீங்கன்னா நாடு நுங்கு நெய்தல் நொச்சிங்கிறது சரியான விடையாகும். அடுத்த ஒன்று பிறமொழி சொல் தமிழ் சொல். இதற்கு பொறுத்துக. ஐதீகம்னா என்ன? இருதயம்னா என்ன? ஆஸ்தினா என்ன? உபசரித்தல்னா என்ன? ஆன்சர் கரெக்டு தான். ஐதீகம்னா உலக வழக்கு, இருதயம்னா நெஞ்சகம், அடுத்த ஒன்று ஆஸ்தி சொத்து, உபசரித்தல்னா விருந்தோம்பலை குறிக்கும். பிறமொழி சொற்கள் களவாத தொடரை எடுத்து எழுதுக. இதுல பாருங்க சினிமா தியேட்டர் அருகாமையில் உள்ளது, திருநெல்வேலி சமஸ்தானம் பெரியது,
விழாவிற்கு முக்கியஸ்தர்கள் வந்துள்ளனர். வானூர்தி ஒரு அறிவியலாக்கம் அப்படிங்கிறது தான் பிறமொழி கலவாத தொடராகும். அடுத்த ஒன்று உரிச்சொற்றொடர். இதில் கொடுக்கப்பட்டது வினைத்தொகை, ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம், சொல்லின் அளபடை. இப்போ நம்ம கூவா, ஈவா, வாழ்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம்னு சொல்லிடுவோம். ஆன்சர் கரெக்டு தான். உரிச்சொற்றொடர், தடக்கை, வினைத்தொகை. இதில் வந்து சூழ்கலல் 3 காலத்துக்கும் வரும். ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் கூவா. சொல்லிசை அளபடை தளி இய அப்படிங்கிறது சரியான விடை. ஜியு போப் தொகுத்த நூலின் பெயர் என்ன? போப் தொகுத்த நூலின் பெயர் தமிழ் செய்யுள் கலம்பகம்ங்கிறது சரியான ஒன்று. கண்ணதாசன் படைத்த இனிய நாடகம். இதில் அவர் வந்து படைத்த நாடகம் பார்த்திங்கன்னா ராச தண்டனைங்கிறது சரியான விடை. வரலாற்றில் வள்ளியம்மையின் பெயர் என்றும் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் எந்த நூலில் கூறினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்க சத்தியாகிரக நூலில் காந்தியடிகள் கூறினார். நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன் அப்படின்னு சொன்னவர். அவர் மூச்சை விட்டு சென்ற நாள் எப்படி கேள்வின்னு பாருங்க. அவர் வந்து மூச்சை விட்டு சென்ற நாள் பார்த்தீங்கன்னா 1953. இவர் திருவிக்க தான் சொல்லியிருப்பார். 1953 செப்டம்பர் 17ங்கிறது சரியான விடை. சட்டை என்ற சிறுகதையை எழுதியவர் யார்? ஜெயகாந்தன் தான் சட்டை என்ற சிறுகதையை எழுதியவர். கிறித்துவ சமயத்தாரின் கலை களஞ்சியம் என்று போற்றப்படும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா தேம்பாவணி ஆகும். மருமக்கள் வழி மான்மியம் என்ற நூலை இயற்றியவர் கவிமணி தேசிக விநாயகனார். தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அயோத்தியதாச பண்டிதர் ஆவார். பம்பல் சம்பந்தம் நிறுவிய நாடக சபை. அவர் வந்து நாடக சபை எதை நிறுவினார்னா சுகுண விலாச சபையை நிறுவினார். இந்திய அரசியல் சாணக்கியர் என்று போற்றப்படுபவர் ராஜாஜி ராச கோபாலாச்சாரியாருங்கிறது சரியான விடை. இதுவும் ஒன்று முக்கியமான கேள்வி. பூக்களிலே சிறந்தது பருத்திப்பூ என கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருவிக்கா ஆவார். குயில் என்ற இதழை நடத்தியவர் யார்? குயில்னாவே நம்ம பாரதிதாசன் அவர்கள் ஞாபகம் வந்துடணும். என்று கொள் அம்ம என்பது எவ்வகை சொல் என்பதை கண்டறிக. கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல பாருங்க. என்று கொள் அம்ம அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இடைச்சொல் ஆகும். கண்ணன் நோயின்றி வாழ்ந்தான். இது வந்து எவ்வகையான எச்சம்? கண்ணன் வந்து நோயின்றி வாழ்ந்தான். கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல குறிப்பு வினையச்சம்ங்கிறது சரியான விடை. பண்ணோடு தமிழொப்பாய் என தொடங்கும் பாடல் இடம்பெற்றும் நூல் எது? பண்ணோடு தமிழொப்பாய் என தொடங்கும் பாடல் இடம்பெறும் நூல் தேவாரம்ங்கிறது சரியான விடை. 4 என்ற எண்ணை குறிக்கும் தமிழ் எழுத்து எது? இதுல நம்ம கம்யூனிட்டி டேப்ல ஷார்ட்கட்டாவே கொடுத்துருக்கோம். 4 என்று எண்ணை குறிக்கும் தமிழ் எழுத்து சாங்கிறது சரியான விடையாகும். மாணவர்களே, உங்களுக்கு சீருடை இல்லையோ என வினவும் வினா எந்த வினா? அதாவது மாணவர்களுக்கு சீருடை, உங்களுக்கு சீருடை இல்லையோ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அது என்ன வினான்னு பார்த்தீங்கன்னா கொடை வினாங்கிறது சரியான விடையாகும். பொருந்தாத மரபு தொடரை குயில் கூவும், கோழி கூவும், மயில் அகவும், கிளி பேசும். இதில் பொருந்தாத மரபு தொடர் எதுன்னு பார்த்தீங்கன்னா கோழி கூவும் அப்படிங்கிறது. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. மனம் வைத்தாய், புதுமை, மண்ணில் மலர்க்குள். இதில் நம்ம மாவெல்லாம் வர்றதுனால என்ன பண்ணலாம், அடுத்த லெட்டரையே நம்ம பார்க்கணும். ஆன்சர் கரெக்டு தான். அதாவது இது சொற்களை ஒழுங்குபடுத்தி தான். அதனால மண்ணில் புதுமை, மலர்க்குள் மனம் வைத்தாய் அப்படிங்கிறது தான் சொற்றொடரை ஒழுங்கு. நான் வந்து அகர வரிசைன்னு நினச்சி சொல்லிட்டேன். இதில் ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான விடையாகும். திருவாசகத்தில் இடம்பெற்ற பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? திருவாசகத்தில் இடம்பெற்றுள்ள பாடல்களின் எண்ணிக்கை 658ங்கிறது சரியான விடையாகும். சொல்லிசை அளபடை தேர்க. அளபடையில் சொல்லிசை அளபடை கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல தளி ஈங்கிறது சொல்லிசை அளபடையாகும். அடுத்த ஒன்று பிரித்தெழுதுக. வெவ்விருப்பாணி. இதற்கு என்ன ஆன்சர் வரணும் பாருங்க. வெவ்விருப்பாணி. வெம்மை கூட்டல் இரும்பு கூட்டல் ஆணிங்கிறது சரியான விடை. பொருந்தாத இணையை கண்டறிக. விபுதர்னா புலவர், பணவன்னா அந்தணன், அல்குனா இரவு,
பையுள் இன்பம் அப்படிங்கிறது தான் பொருந்தாத இணையாகும். நன்கணியர் இதை நம்ம எப்படி பிரித்து எழுதுவோம்? ஆன்சர் கரெக்டு தான். நன்கு கூட்டல் அணியர்ங்கிறது சரியான விடை. அடுத்த ஒன்று பொறுத்துக. இது நம்ம பார்த்துட்டே வந்திருக்கோம். வைதுரூபம்னா யாரு? கௌடம், பாஞ்சாலம், மாகதம். இதற்கு ஆப்ஷன் சி சரியான விடை. வைதுரூபம் அப்படிங்கிறது ஆசுகவி. அடுத்த ஒன்று கௌடம்னா மதுரகவி, பாஞ்சாலம் சித்திரகவி, மாகதம் அப்படிங்கிறது வித்தார கவியை குறிப்பதாகும். விளம்பி, விளம்பி நாகனார்ல விளம்பி என்பது எந்த பெயர்? விளம்பிங்கிறது அது அவருடைய ஊர் பெயரை குறிக்கும். அற்புத அப்பள ஆவணங்காட்டி அடியனா என்னை ஆளது கொன் என்று பாடியவர் யார்? அற்புத அப்பள ஆவணங்காட்டி அடியனா என்னை ஆளது கொன் என பாடியவர் சுந்தரருங்கிறது சரியான விடை. சங்க நூல்களுக்கு பின் தோன்றிய நூல்களின் தொகுப்பு, அதை நம்ம சங்க நூல்களுக்கு பின் தோன்றிய நூல்களின் தொகுப்பு என்னன்னு சொல்லுவோம்? 11 கீழ்கணக்கு நூல்கள். அப்போ 11 மேற்கணக்கு நூல்கள், 8 தொகையும் 10 பாட்டும் வரும். பொருந்தாத இணையை கண்டறிக. சிறுவஞ்ச மூலம் காரியாசான் சரி, ஞானரதம் பாரதியார், எழுத்து சி செல்லப்பா, குயில் பாட்டு பாரதிதாசன், கண்ணதாசன்கிறது பொருந்தாத இணையாகும். பன்னொடு தமிழப்பாய் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூல்? இதில் இப்போ இது 2வது தடவையே இந்த கேள்வியே வந்திருக்கு. தேவாரம். பன்னொடு தமிழப்பாய் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் தேவாரம்ங்கிறது சரியான விடை. 1000 யானைகளை போரில் கொன்ற வீரனை புகழ்ந்து பாடும் இலக்கியம் என்ன இலக்கியம்? பரணி இலக்கியம்ங்கிறது நமக்கு தெரியும். கிறித்துவ கம்பர் என புகழப்பெறுபவர் எச்.ஏ. கிருட்டிணர். கிருட்டிணனார் தான் கிறித்துவ கம்பர் என புகழப்படுகிறார். நற்றினியை தொகுப்பித்தவர் யார்? இது நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கோம். 8 தொகை நூல்கள் அடிவரையறை தொகுத்தவர் தொகுப்பித்தவர். நற்றினியை தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த மாறன் வழுதியாவார். திருக்குறளில் எத்தனை அதிகாரங்கள் உள்ளன? திருக்குறள்ல எத்தனை அதிகாரம்? 133 அதிகாரங்கள் உள்ளன. பாரதிதாசனார் எச்சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார்? கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல புரட்சி கவிஞர், தேசிய கவிஞர் பாரதியார், ஓமை கவிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுரதா, கவிக்குயில் சரோஜினி தேவி. பாரதிதாசனார் பார்த்தீங்கன்னா புரட்சி கவிஞர் என்று போற்றப்படுகிறார். உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் என வழங்கப்படும் காப்பியம் எந்த காப்பியம்? சிலப்பதிகாரம் ஆகும். அடுத்த ஒன்று மேதினா எருமையை குறிக்கும். சந்தம், கோதில், அங்கனர். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ ஆகும். மேதினா எறும்பு, சந்தம்னா அழகு, கோதில்னா குற்றமில்லாத, அங்கனர் அப்படின்னா சிவனை குறிக்கும். ஆப்ஷன் ஏ சரியான விடை. அடுத்த ஒன்று பொறுத்துக. ஆகாய தாமரை, ஆயிரங்காலத்து பயிர், முதலை கண்ணீர், கொட்டி அளத்தல். இதனுடைய பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ சரியான விடை. ஆகாய தாமரை இல்லாத ஒன்று, ஆயிரங்காலத்து பயிர் நீண்ட காலத்திற்கு உரியது, முதலை கண்ணீர் பொய் அழுகையை குறிக்கும், கொட்டி அளத்தல் மிகுதியாக பேசுதலை குறிக்கும். சைவ திருமுறைகளில் டேஸ் திருமுறை திருமந்திரம், அதாவது திருமந்திரம் எத்தனாவது திருமுறை? இது 10வது திருமுறையாக உள்ளது. திருமந்திரத்தை இயற்றியவர் திருமூலர்னு நமக்கு தெரியும். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பது எந்நூலின் புகழ்மிக்க தொடர்? திருமந்திரத்தின் புகழ்மிக்க தொடர் தான் ஒன்றே குலம் ஒருவனே தேவனாவார். குமரகுருபரின் நூல்கள், அதுல தவறானதை தேர்வு செய்க. இதுல கந்தர் கலிவெண்பா, நீதிதி நெறி விளக்கம், சகலகலா வள்ளிமாலை எல்லாம் அவருடைய நூல்கள். வேதியர் ஒழுக்கம்ங்கிறது அவருடைய நூல் கிடையாது. கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி ஆகிய 5 மூலிகையின் எப்பகுதி உடல் நோயை தீர்ப்பன? இந்த கொடுக்கப்பட்ட 5 மூலிகைகளோட வேர் பகுதி தான் உடல் நோயை தீர்ப்பனவாகும். முக்கூடர் பல்லு கற்பதன் பயன் என்ன? அதுல முக்கூடர் பல்லு நம்ம படிச்சதுனால உழவு தொழிலை பற்றி தெரிஞ்சுக்கலாம். மீன் வகைகள், விதைகளின் பெயர்கள் அனைத்தும்ங்கிறது சரியான விடை. சூழ்ந்து மாமயிலாடி நாடகம் துளக்குறுத்தனவே இடம்பெற்றுள்ள காப்பியம் எந்த காப்பியம்? சூழ்ந்து மாமயிலாடி நாடகம் துளக்குறுத்தனவே, இது வரி இடம்பெற்ற நூல் சீவக சிந்தாமணி ஆகும்.
மயரி அப்படின்னா அதனுடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மயக்கம்ங்கிறது சரியான விடையாகும். திருவிளையாடற் புராணத்தில் வரும் விருத்தப்பாக்கள் எவ்வளவு? திருவிளையாடற் புராணத்தில் பார்த்தீங்கன்னா 3363 விருத்தப்பாக்கள் உள்ளன. மணிமேகலை குறிப்பிடும் குற்றங்கள் எத்தனை? இதுவும் நம்ம இப்போ புது புக்லேயும் இருக்கும். மணிமேகலை குறிப்பிடும் குற்றங்கள் 10ங்கிறது சரியான விடை. உடம்பார் அழியின் உயிரார் அழிவார் என்ற கூற்று யாருடையது? உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் என்ற கூற்று திருமூலருடையது. என்னுடைய சகோதரியின் மரணத்தை விடவும் வள்ளியம்மையின் மரணம் பேரிடியாக இருந்தது என்று கூறியவர் யாரு? வள்ளியம்மையினாவே காந்தியடிகள். ஞாபகம் வந்துடணும். இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என குறிப்பிட்டவர் சா அகத்தியலிங்கம். இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸில் கேட்காம இருக்காத கேள்வி தான். இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் இந்நூலுக்குரியவர் மூச்சை விட்டு சென்ற நாள். அம்பேத்கர் அவர்கள். அவர் இறந்த நாள் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 6. எந்த வருடம் பார்த்தீங்கன்னா 1956ங்கிறது சரியான விடை. கோட்டோவியங்கள் என்பது என்ன? கோட்டோவியங்கள் பார்த்தீங்கன்னா 3 கோடும் வரைவது அப்படிங்கிறது சரியான விடை. தமிழர் வளர்த்த நுண்கலைகளில் முன்னணியில் நிற்கும் கலை எந்த கலைன்னு பார்த்தீங்கன்னா ஓவிய கலைங்கிறது சரியான விடையாகும். நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றே நான் இறந்து விடுவேன் என்றவர் ரசூல் கம்சதேவ் ஆவார். கண்ணுள் வினைஞர் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்ணுள் வினைஞர் என்று அழைக்கப்பட்டவர்கள் ஓவியர்கள் ஆவார்கள். மோகனரங்கனின் தமிழ் ஒலித்து கொண்டு இருக்கும் சொற்கள். மோகனரங்கனின் தமிழ் ஒலித்து கொண்டு இருக்கும் சொற்கள் அல்ல பொருள்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா வானொலி, பாவரங்க மேடை, தொலைக்காட்சி, இதெல்லாம் அனைத்தும் அப்படிங்கிறது சரியான விடை. இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள், பிரிந்தால் பொருள் இல்லை என்றவர் பார்த்தீங்கன்னா சுரதா. இந்த கேள்வி அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. போலச் செய்தல் பண்பை அடிப்படையாக கொண்ட கலை எந்த கலைன்னு பார்த்தீங்கன்னா நாடக கலைங்கிறது சரியான விடை. தமிழ்வேலி என்று மதுரை தமிழ்ச்சங்கத்தினை கூறிய நூல் எந்த நூல் பார்த்தீங்கன்னா பரிபாடல் தான். தமிழ்வேலி என்று மதுரை தமிழ்ச்சங்கத்தினை கூறிய நூலாகும். முனுசாமி மங்கலம் இணையருக்கு பிறந்த மங்கை யாருன்னு பார்த்தீங்கன்னா தில்லையாடி வள்ளியம்மை ஆவார். என்றுமுள தென் தமிழ் என்றவர் கம்பர். இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. கடைசி ஒன்று அந்தமான். இது எவ்வகை மொழி? அந்தமான்ங்கிறது பார்த்தீங்கன்னா இது ஒரு பொதுமொழியை குறிக்கும். கேள்வி பாருங்க. தொகை சொல்லை விரித்தெழுதுக. நானிலம். 4 நிலம். நானிலம் என்பது பாருங்க ஆப்ஷன்ல ஆன்சர் கரெக்ட் தான். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் அப்படிங்கிறது நானிலத்தை குறிக்கும். பின்வரும் இலக்கண குறிப்புக்குரிய பொருந்தா சொல்லை தேர்க. உருவகம். இதுல உருவகம் பொருந்தா சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா பாதமலர், அடிமலர், மொழியமுது இதெல்லாம் உருவகத்தை குறிக்கும். தேன் தமிழ் இது உருவகத்தை பொருந்தாததாகும். தேன் போன்ற தமிழ் அது உவமையில வரும். தமிழில் ஓரெழுத்து ஒரு மொழி எத்தனை உள்ளன? இதுல நன்னூலார் என்ன சொல்லியிருக்காரு? ஓரெழுத்து ஒரு மொழி பாத்தீங்கன்னா 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் உள்ளனங்கிறது சரியான விடை. அடுத்த ஒன்று பொருத்துக. பெயர் சொல் எது? வினை சொல்லுது, இடை சொல்லுது, உரி சொல் எது? ஆப்ஷன்ல அப்படியே பாருங்க. ஆன்சர் கரெக்ட் தான். ஆப்ஷன் பி சரியான விடை. பெயர் சொல் வேலன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இடைச்சொல் அப்படி வினை சொல் பாத்தீங்கன்னா வந்தான். இடைச்சொல் என்ன? 5ம் 6ம். அடுத்தது உரிச்சொல் மாவீரன். இதுல நம்ம சால, உரு, தவ, நனி அப்படிலாம் வந்தா உரிச்சொல்னு பார்த்திருப்போம். ஆப்ஷன் பி சரியான விடை. ஆங்கில சொல்லுக்குரிய சரியான தமிழ் சொல் என்ன? இந்தியன் சக்சஷன் ஆக்ட் அப்படின்னா அதற்குரிய சரியான தமிழ் சொல் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்திய வாரிசுரிமை சட்டம்ங்கிறது சரியான விடை. என்னே தமிழின் இனிமை என்பது எந்த வகையான தொடர்? இது நம்ம பார்த்தாவே சொல்லிடுவோம். உணர்ச்சி தொடர் தான் என்னே தமிழின் இனிமை என்பது. திருத்தப்படாத அச்சுப்படி. இதற்கு சரியான ஆங்கில சொல் என்ன? திருத்தப்படாத அச்சுப்படி இது பழைய புக்ல பார்த்திருப்போம். கிரீன் ப்ரூஃப்ங்கிறது சரியான விடை.
முற்றியல் உகர சொல் எது? இதுல கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல முற்றியல் உகரம், அதுல கதவுங்கிறது முற்றியல் உகர சொல்லாகும். ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். இக்குறளில் முதலிரு சீர்களில் வந்துள்ள எதுகை என்ன வகை எதுகை? இதுல பாத்தீங்கன்னா முதல் இரு சீர்களில் வந்துள்ள எதுகை கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல அது பாத்தீங்கன்னா இணை எதுகை. இப்போ முனைனா முதல் எழுத்து ஒன்றி வரும், எதுகைனா இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது, அதனால இணை எதுகைங்கிறது சரியான விடை. அடுத்த ஒன்று பொறுத்துக. முருகன் உழைப்பால் உயர்ந்தான், இது என்ன வேற்றுமை? பண்டைய மன்னர்கள் தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டனர், இது என்ன வேற்றுமைன்னு கொடுத்துருக்காங்க. அப்படியே ஆப்ஷன் பாருங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ சரியான விடை. முருகன் உழைப்பால் உயர்ந்தான், ஆளுங்கிறது வருது. இதுல நம்ம ஐயால் கூ என்னது கண்ணுங்கிறது உங்களுக்கு வேற்றுமை உருபுகள் தெரியும். இரண்டாம் வேற்றுமை முதல் ஏழாம் வேற்றுமை வரை. முதல் மற்றும் எட்டாம் வேற்றுமைக்கு உருபு கிடையாதுங்கிறது தெரியும். முருகன் உழைப்பால் உயர்ந்தான் மூன்றாம் வேற்றுமை. பண்டைய மன்னர்கள் தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டனர், ஐயால் கூ அப்படிங்கிறது நான்காம் வேற்றுமுறை. அமுதா பாடத்தை எழுதினால், ஐங்கிறது அதனால இரண்டாம் வேற்றுமை. அடுத்த ஒன்று கண்ணன் வந்தான், இது எழுவாய் வேற்றுமை அல்லது முதல் வேற்றுமைன்னு சொல்லுவோம். அதற்கு ஒண்ணு அதாவது ஆப்ஷன் ஏ சரியான விடை. குறுந்தொகைக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர், கடவுள் வாழ்த்து பாடியவர் பாத்தீங்கன்னா பெருந்தேவனார் ஆவார். தனிக்குருள் இன்றி நான்கடியாய் வரும் வெண்பா, எந்த வெண்பா? தனிச்சொல் இன்றி, தனிக்குறள் தனிச்சொல் இன்றி நான்கடியாய் வரும் வெண்பா இன்னிசை வெண்பாங்கிறது சரியான விடை. வாக்கிய அமைப்பினை கண்டறிக. மாலதி திருக்குறள் கற்றால், இது என்ன வினை? இது தன்வினை வாக்கியமாகும். ஒரு பொருளின் தன்மையை மிகைப்படுத்தி கூறுவது எந்த அணி வகையை சார்ந்தது? ஒரு பொருளோட தன்மையை மிகைப்படுத்தி கூறுவது உயர்வு நவிர்ச்சி அணிங்கிறது சரியான விடை. குறுந்தொகை பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? குறுந்தொகை பாடல்களின் எண்ணிக்கை 401ங்கிறது சரியான விடை. வாழை வாழை ஒளி வேறுபாடு அறிந்து, வாழைங்கிறது பாத்தீங்கன்னா இளம் பெண்ணை குறிக்கும், வாழைங்கிறது ஒரு மீன் வகையை குறிக்கும். வையை நாடவன் யார்? வையை நாடவன் யார்? கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல வையை நாடவன் பாண்டியன் ஆவார். தவறான விடையை தேர்வு செய்க. இதுல கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல சிலப்பதிகாரம் கைலாய மலைங்கிறது தவறானது. கம்பராமாயணம் சிரிங்கி பேரம் தேம்பாவணி வளன் ஸ்ரீராம்புராணம் மந்தராசலம் அப்படிங்கிறதெல்லாம் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. சிலப்பதிகாரம் கைலாய மலைங்கிறது தவறான ஒன்றாகும். வெட்டவெளியை கடவுளாக வழிபட்ட சித்தர் கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல யாரு? கடுவெளி சித்தர்ங்கிறது. இது நம்ம அடிக்கடி பார்த்த கேள்வி. ஐங்குறு நூலை தொகுப்பித்தவர் யார்? ஐங்குறு நூலை தொகுப்பித்தவர் யானை கச்சை மாந்தர சேரலரும் முறைதான் ஐங்குறு நூலை தொகுத்தவனாவார். பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ என மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனால் பாராட்டப்பட்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சேக்கிலாருங்கிறது சரியான விடையாகும். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என பாடியவர் திருமந்திரத்தை இயற்றிய திருமூலராவார். எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் உண்டென்றால் அது கலிங்கத்து பரணியே. இது சமீபத்துல கேட்ட குரூப் 4ல கூட கேட்ட கேள்வி. இது அண்ணா அவர்கள் தான் அந்த கூற்றை கூறியிருப்பார். திருக்குறளுக்கு 10 பேர் 11 உரை எழுதியுள்ளனர். அவ்வுரைகளில் சிறந்த உரை எழுதிய தமிழ் சான்றோர். அந்த 10 பேர்ல பாத்தீங்கன்னா பரிமேலழகர் உரைதான் சிறந்த உரையாகும். ஏலாதி எந்த நூல்களில் ஒன்று? ஏலாதி பாத்தீங்கன்னா 10 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாகும். நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாரதியார் ஆவார். இதெல்லாம் உங்களுக்கு மனப்பாடமே ஆயிருக்கும், அதான் நம்ம ஸ்பீடா சொல்லிட்டே போறோம். சைவ சமய குறவருள் 4 அரிமர்த்த பாண்டியனிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றியவர் யாரு பாத்தீங்கன்னா அழுது அடியடைந்த அன்பரான மாணிக்க வாசகர் ஆவார். மருந்து பொருள்களின் பெயரால் அமைந்த 2 நூல்கள் கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல திரிகடுகம் ஏலாதிங்கிறது சரியான விடையாகும். கான்னா காடு, உழுவைனா என்ன, மடங்கள்னா என்ன, எங்குன்னா என்ன? இதுவும் நம்ம அடிக்கடி பார்த்ததுதான். கான்னா காடு, உழுவை புலி, மடங்கள் சிங்கம். அதே மாதிரி
என்குனா கரடியை குறிக்கும். பகைவனிடம் அன்பு காட்டு என கூறிய நூல் பைபிள் ஆகும். பொருந்தாததை தேர்ந்தெடுத்து எழுதுக. கடுவெளி சித்தர் அறிவுரைகள். இதுல அவர் சொன்னது பாத்தீங்கன்னா தீயொழுக்கம் செய்யாதேங்கிறது சரியான விடை. பொருத்தமான பழமொழியை கண்டறி. கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா. இதற்கு பாத்தீங்கன்னா ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படின்னா இந்த பழமொழி 400 உள்ள வரியாகும். அகநானூறு. இதுல நம்ம தெரியும் களிற்று யானை நிறை மணிமினை பவளம் நித்தில கோவை. இதுல முதல் 120 பாடல்கள் கொண்டது பாத்தீங்கன்னா களிற்று யானை நிறையாகும். வியாசரின் பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா பாஞ்சாலி சபதமாகும். முன்றுரை அரையனார் என்ற பெயரில் அரையனார் என்ன சொல்லின் பொருள் என்ன? இதோட அரையனாரின் பொருள் பாத்தீங்கன்னா அரசன் என்பதாகும். இதுல விளம்பி அப்படின்னு நம்ம கேள்வி பார்த்திருப்போம். விளம்பி நாகனார்னா விளம்பிங்கிறது எதை குறிக்கும்? ஊர் பெயரை குறிக்கும்ங்கிறது. சிறு அடுதோள் நல்லாதான் என பாராட்டப்படுவது. சிறு அடுதோள் நல்லாதான் என பாராட்டுவது எந்த நூல்னு பாத்தீங்கன்னா பாயிரமாகும். திருவிளையாடற் புராணத்திற்கு உரை எழுதியவர் நாமு வேங்கடசாமி நாட்டாருங்கிறது சரியான விடை. அடுத்தது விபுதர்னா என்ன, பணவன்னா என்ன, வேணினா என்ன, அல்குன்னா என்ன? இப்ப நம்ம இதுல அல்குன்னா இரவுன்னு தெரியும். ஆப்ஷன் ஏ சரியான விடை. விபுதர் புலவர். அடுத்தது பணவன்னா அந்தணன், வேணி அப்படின்னா செஞ்சடை. அடுத்தது அல்குன்னா இரவை குறிக்கும். ஆப்ஷன் ஏ சரியான விடை. பிரித்தெழுதுக. வாயினீர். இதை நம்ம எப்படி பிரித்தெழுதுவோம்? வாயின் கூட்டல் நீர் என பிரித்தெழுதுவோம். நடுவண் அரசு தமிழ் மொழியை செம்மொழியாக அறிவித்த வருடம் பாத்தீங்கன்னா 2004 ஆகும். நுண்ணிய நூல் பல கற்றவருக்கே அமைந்த அரிய கலை பேச்சு கலையை குறிக்கும். என்னுடைய நாடு என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள தலைப்பு. என்னுடைய நாடு அப்படிங்கிற பாடல் இடம்பெற்றுள்ள தலைப்பு தேசிய மலராகும். சூரிய ஒளி பெறாத செடியும் பகுத்தறிவு ஒளி பெறாத சமுதாயமும் வளர்ச்சி அடையாது என உணர்ந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாரதிதாசன்கிறது சரியான விடை. அரசினர் கீழ்த்திசை சுவடி நூலகம் அமைந்துள்ள இடம் சென்னை ஆகும். திராவிட என்னும் சொல்லை தமிழ் எனும் சொல்லிலிருந்து உருவானது என்று கூறியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஈராஸ் பாதிரியார் தான் என்ன பண்ணுவாரு, திராவிடம்ங்கிற சொல்லே பாத்தீங்கன்னா தமிழ் என்னும் சொல்லிலிருந்து உருவானது என்று கூறியவராவார். நிலத்திலும் அடர் உப்புத்தன்மை நீரிலும் வாழும் பறவை பூனாரையாகும். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் இதெல்லாம் நம்ம மறக்க மாட்டோம். வாணிதாசன் ஆவார். நாடக சாலையொத்த நற்கர சாலை ஒன்று நீடுலகில் உண்டோ நிகழ்த்து அப்படின்னு கூறியவர் கவிமணி ஆவார். ஒளிப்படம் எடுக்கும் முறை கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1830ஆம் ஆண்டு. பாவேந்தர் பாரதிதாசன் பாடியது. இதுல அவர் கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல பாருங்க. தேனுக்கும் செந்தமிழே நீ கனி நான் கிளி. இதுதான் அவர் பாடிய வரியாகும். தேங்க்யூ ஆல்.